உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாக இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தம்முடைய கரத்தினாலே அவனை தொட்டு அவனை ஆவிக்குள்ளாக மாற்றி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி அவனை சுற்றிலும் நடக்க பண்ணினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மேலே தம்முடைய கை வந்து அமரும்படி செய்தார். அவனுடைய வாழ்க்கையில் அவன் சுற்றிலும் சூழ அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவனால் நம்ப முடியவில்லை. ஒரு எலும்புகள் உலர்ந்து போய் மிகவும் உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையை பார்க்கிறான். இந்த நாட்களிலேயும் எழுப்புதலுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டே வருகிறோம். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது இப்பொழுது இந்த பயங்கரமான வைரஸ் எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களுக்குள்ளேயும் பயங்கரமாய் புறப்பட்டு போய் வேதனைப்படுத்தி சபைகள் மூடியிருக்கிற ஒரு உலர்ந்த நிலையிலே நாம் இருக்கும்போது கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்து அமருகிறது. கர்த்தர் நம்மை தம்முடைய ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். இந்த உலர்ந்த நிலையை நாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய கண்கள் ஆவிக்குள்ளாக மாறி கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து சற்று நம்மை சிந்திக்க வைக்கிறார். அவர் நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். இந்த தேசம் முழுவதிலும் நம்முடைய ஆவியில் சுற்றி நடந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வட்டாரத்திலே நம்முடைய கண்கள் சுற்றி பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவியில் நாம் ஆண்டவருடைய கரத்தை கொண்டு அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் நடுவே நாம் நிற்க வேண்டும். பயந்து விடக்கூடாது. இப்போ இருக்கிற நிலையை கண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நிச்சயம் இந்த காரியங்களிலே மாற்றம் தருவார். ஒரு உயிர் மீட்சி உண்டாக வேண்டுமானால் உலர்ந்த எலும்புகளே, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இரண்டாவது, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனத்தை கேளுங்கள். மூன்றாவது, உலர்ந்த எலும்புகளே, ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது 4 திசைகளில் இருந்து காற்றுகள் வந்து இந்த எலும்புகளுக்குள்ளே புகுந்து உயிரடைய வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலேயும் இந்த உயிர் மீட்சியை நாம் நிச்சயம் பார்ப்போம். உலர்ந்த நிலை மாறிவிடும் என்பதில் சந்தேகமில்லை.